டெல்லியில பிறந்தீங்களா நீங்க? தமிழ்நாட்டுல பிறக்கலையா? இந்த கேபிட்டலில் பிறந்தேன். கேபிட்டல்ல பிறந்தீங்க. ஒரு ட்ரூ இண்டியன். ஆமா. ஓகே. எப்போ சென்னைக்கு வந்தீங்க? 4th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிவிட்டு அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். ஹி வாஸ் ஒர்க்கிங் அஸ் நியூஸ் ரீடர் இருந்தார். செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரன் ராமநாதனின் புதல்வன். அப்படியா? ட்ரான்ஸ்ஃபர் ஆனோன்னா ஐ கேம் ஹியர். பியூசி போகும்போது சினிமா தியேட்டர் அப்படி தான் ஜாஸ்தி இருந்தேன்னா அட்டெண்டன்ஸ்லாம் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. கடைசியில் படித்து பாஸ் பண்ணுன்னு சொல்லி பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கேருந்து ஐ கேம் டு நியூ காலேஜ். கடைசி வருஷம் படிக்கும்போது ஏதாச்சும் ஒர்க் போகணுமே, வேலைக்கு போகணுமே, ஒழுங்காக படிக்கணுமேன்னு வந்தனால செகண்ட் கிளாஸில் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பாஸ் பண்ணேன். அது மேத்தமேட்டிக்ஸ் பாஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் ரொம்ப சப்ஜெக்ட். மெனி கஷ்டம் பீப்பிள் என்ன? ட்ரெட் இல்லையா, பயப்படுவாங்க. ஸோ உங்கள கணக்குல யாரும் ஏமாத்த முடியாது. ஆமாம், கணக்கில் ஏமாற்ற முடியாது. மத்ததுல ஏமாத்தலாமா? ஸோ 1970 டெல்லி ரிப்பப்ளிக் டே பரேட்ல கலந்துக்கிட்டீங்க என்சிசில. அந்த ப்ரௌட் ஞாபகம் மூமெண்ட்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது அந்த டைமில் எனக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் கொடுப்பாங்க இல்லையா, ரிப்பப்ளிக் டே போகிறதுக்கு இன்னும் ஸ்பெஷலாக யூனிஃபார்ம் கொடுக்க சிஎம் தான் கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோகிராஃப் இன்னும் வச்சுருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஒரு கையில் நான் வந்து யூனிஃபார்ம் வாங்கிட்டு தான் ஐ வென்ட் டு ரிப்பப்ளிக் டே பரேட்.